அழகாக ஒரு பெல்ட் வைக்கலாம். இது வந்து அலங்காரத்துக்கு. இது எவ்வளோ இருக்கோ அகலம், அதோட கூட ஒரு அரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 12 இன்ச்சு, 5.5 + 5.5 11 ப்ளஸ் ஒரு அரை ப்ளஸ் ஒரு அரை 12. ஓகேவா? இந்த வாட்டத்தில் ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க அகலம். எவ்வளோ அகலமாக பெல்ட் வேணுமோ அதாட்டம் 2 பங்கு. இது இப்படி வச்சு ஒரு பக்கம் தையல் போட்டுட்டு உல்ட்டா பண்ணிட்டு, அதாகப்பட்டது தையலை உள்ளுக்கு தள்ளிட்டு அப்புறம் அதை அப்படி நடுவுக்கு கொண்டு வந்து அந்த தையலை இது ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு. ஓகேவா? பேக்குக்கு தனியாக வேறு பெல்ட்டு, அது எப்படின்னு அப்புறம் காட்டுறேன். இது ஃப்ரண்ட் பெல்ட். இப்போதைக்கு நம்ம தைக்கலாம். ஓகேவா? ஓப்பன் சைடை சேர்த்து மடித்து தைச்சுட்டுறணும். ஒரு குழலாட்டம் தைச்சுட்டுறணும். இதை இது இப்படி சைடில் தைச்சுட்டு உள்ளுக்கு திருப்பி விட்டுன்றணும். இந்த லூப் டர்னரை வச்சு உள்ளால கீழேந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த லூப் டர்னரை பிடிச்சி இழுத்துடணும். இந்த மாதிரி 1 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு சின்ன பைப்பாட்டம் குழலாட்டம் இதையும் ரெடி பண்ணிக்கணும். இதே பிரின்சிபல் தான். ஒரு சைடில் தைச்சுட்டு லூப் டர்னரால் டர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குழலாட்டம் பண்ணிக்கணும். சைடில் எப்படி தானே அழகாக தைச்சுன்றணும். கையாலே தைச்சுன்றலாம். பேக் ஸ்டிச் தைக்கலாம், அப்புறம் உருட்டு தையல் தைக்கலாம், சும்மா ரன்னிங் ஸ்டிச்சு, ஓவர்லாக்கு, எது வேணாலும் தைச்சுக்கலாம். இது எப்படியும் உள்ளே போயிட போகிறது இந்த தையல். ஒரு குழலாட்டம் பண்ணிட்டு இதை உள்ளுக்கு திருப்பின்றுங்க. இந்த தையல் வெளியில் தெரியாமல் உள்ளுக்கு திருப்பின்றலாம். எப்படி இருக்கும், இது சென்டரில் இருக்கணும். இந்த தையல் வெளியில் தெரிய வேண்டாம். அதனால் இது இப்படி தானே சுருள்ள மடிச்சுன்றணும். இது இப்படி ஒரு குழலாட்டம் பண்ணிட்டு அதை இந்த சின்ன குழல் இருக்கு இல்லையா, அது உள்ளே விட்டுருங்க. ஈஸியாக பண்ணணுன்னு இது இப்படி ஒரு தையல் போட்டு இப்படி இழுத்துண்டு இது இந்த குழல் உள்ளே விட்டுருங்க. அது திரும்பிக்காமல், அந்த குழல் வந்து திரும்பிக்காமல் தையல் வெளியில் வராமல் பத்திரமா இதை இழுத்துக்கோங்க வெளியில். இப்போ இதை பிரிச்சுண்டு இது வந்து உள்பக்கம் இருக்கணும் இந்த தையல் எப்போவுமே. இது வெளிப்பக்கம். இதை நல்லா உள்ளுக்கு தள்ளின்றுங்கோ, சென்டர் பண்ணின்றுங்கோ. சென்டர் பண்ணிட்டு நல்லா பிரித்து விட்டுருங்கோ. இந்த தையலும் உள்ளே இருக்கணும், வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த சின்ன பைப்போட தையல். அப்புறம் இதை நல்லா பிரித்து விட்ருங்கோ. அது வந்து தையலில் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த சென்டர் தையலோட இந்த பைப்பை அட்டாச் பண்ணி விட்ருங்கோ. தைக்கிச்சு இந்த கீழ் பக்கம் வரக்கூடாது, தையல் தெரியக்கூடாது. ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த 2 லேயரில் அதுக்கு தான் தைச்சிருக்கேன் நான். ஒரே ஒரு லேயர் எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் வரும், ஒரு சைடு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தையல் வந்திருக்க சைடை சென்டரில் வச்சுட்டு தைச்சுட்டு ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். சைடை சேர்த்து தைக்கணும். அதுக்கு முன்னால் இந்த நாடா இருக்கு இல்லையா, இது 2 பக்கமும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருணும். அதுக்கப்புறம் சைடு தைச்சிடணும். ஸோ தட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ இடம் வேணும் என்னன்னு தெரியாது. ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கத்துலேருந்து, அதாகப்பட்டது வெளி பக்கத்துலேருந்து அரை இன்ச்சு உள்ளுக்கு விட்டு தைக்கணும். அந்த அரை இன்ச்சு வந்து கீழே ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு. அதை நம்ம உடலைன்னா இந்த பெல்ட் ஸ்கர்ட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கோசரம் நம்ம ஒரு அரை இன்ச்சு விட்டு அட்டாச் பண்ணணும்.
இப்படி வரும் பெல்ட். ஓகேவா? கீழே கொஞ்சம் துணி இருக்கு இல்லையா, அது வந்து பாட்டம் அட்டாச் பண்ணுறதுக்கு. அதாகப்பட்டது ஸ்கர்ட்டு. இப்போ நம்ம இந்த சைடு ரெண்டுத்தையும் அந்த பெல்ட்டை வச்சு கரெக்டாக அலைன் பண்ணி தைச்சு முடிச்சுடுவோம். இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இந்த பெல்ட் ரெண்டுத்தையும் பொசிஷன் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும் இந்த பெல்ட்டை. நம்மளுக்கு வேணா கொஞ்சம் இந்த டிசைன் தெரியணும்னா இந்த டிசைன் கொஞ்சம் விட்டு கூட நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெல்ட்டை எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் கொஞ்சம் இந்த இடத்துல டிசைன் தெரியும். இது சும்மா அலங்காரத்துக்கு தான் பெல்ட்டு. இதை வந்து நம்ம இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இப்படியும் ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சு நம்ம தைச்சுடலாம் இதை. ஸோ தட் இது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும், அழகாக இருக்கும் பெல்ட்டு. ஓகேவா? உள்ளால தைச்சுடணும். இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த உள்ள எடுத்து நம்ம அழகாக இந்த இடத்துல தைச்சிடணும். ஜஸ்ட் ஒரு 2 தையல் போட்டால் போகிறோம், டிஸ்டர்ப் ஆகாமல். அவ்வளோதான்.